பார்த்துக்கோங்க. பாட்டிலில் வளர்க்குற ஃபைட்டர் லவர்ஸ், ஃபைட்டருக்கு எவ்வளோ இடம் தரணும், எப்படி வச்சிருக்காங்கன்ட்டு. இந்த மாதிரி வளர்த்தாதான் இந்த மீன் இவ்வளோ அழகாக வரும். அடடா, ஒரு ஃபார்மில் இருக்கேன். ஆக்சுவலாக நம்ம ஃபைட்டரெல்லாம் குட்டி குட்டியாக பாட்டிலில் தானே போட்டு வைப்போம். இங்கே பாருங்க, ஒவ்வொன்றுத்துக்குமே கிளாஸ் டேங்க் கொடுத்து பார்ட்டிஷன் போட்டு வச்சிருக்காங்க. எவ்வளோ இடம் இருக்கு பாருங்க அது நீந்துறதுக்கு. ஏன் இதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது க்ரௌன் டெய்லு, கிங் க்ரௌன் டெய்ல்னு நமக்கு வந்து இந்தியாவில் சேல் பண்ணுவாங்க. ஸோ இந்த டைல் வந்து நல்லா நீட்டாக நல்லா நமக்கு வரணும் அப்படின்னா இந்த அளவுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும். எப்படி இருக்கு பாருங்க. ஸோ இந்த டைலுக்காக தான். ஆக்சுவலாக அந்த ஃபிஷ்ஷுக்கு கொஞ்சம் டைல் டேமேஜ் ஆயிருக்கு. இதுக்கெல்லாம் பாருங்க நல்லாயிருக்கும். கை வச்சாலே ஃப்ளேர் பண்ணுது. பார்த்துக்கோங்க. பாட்டிலில் வளர்க்குற ஃபைட்டர் லவர்ஸ், ஃபைட்டருக்கு எவ்வளோ இடம் தரணும், எப்படி வச்சிருக்காங்கன்ட்டு. எல்லாத்துக்கும் ஆல்மண்ட் போட்டிருக்காங்க. இந்தியன் ஆல்மண்ட்லாம் இங்கே ப்ரைஸ் கூட இருக்கும். இந்த லீஃப் ஏதான் சொல்கிறேன். தூக்கிட்டு வந்துடலாமா இந்தியாவுக்கு? இப்போதான் அந்த கிங் க்ரௌன் டெய்லுன்ற அந்த க்ரௌன் உங்களுக்கு தெரியும் ஃப்ளேர் பண்ணுறப்ப. அட்டகாசமாக இருக்கு பாருங்க. ஆக்சுவலாக இவங்களோட அந்த க்ரூமிங் மெத்தட் தான், அந்த வளர்ப்பு முறை அவ்வளோ அழகாக நீட்டாக வளர்க்குறாங்க. நம்ம இந்தியாவில் ப்ரீட் பண்ணாலும் இந்த மாதிரி வளர்த்தாதான் இந்த மீன் இவ்வளோ அழகாக வரும். அடடா, ஆக்சுவலாக கை வச்சதுனால கொஞ்சம் ட்ரிகர் ஆகி வந்து ஃப்ளேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே மேசிவான சைஸு, சும்மா சின்ன மீன்லாம் இல்லை, சரியான சைஸு. பயங்கரமாக இருக்கானுங்க. பாருங்க, வெள்ளை கலர் மிக்ஸ் ஆகி நல்லா இருக்கான். பட்டு பியூர் பிளாக் கூட கம்பேர் பண்ணுறப்ப இது அடுத்த கிரேடுன்னு தான் நம்ம சொல்லணும். நல்லா இருக்கானுங்க எல்லாமே.